கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம தொடர்ந்து சாமுவேல் புத்தகத்துல இருந்து படிக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கின்ற கிருபைக்காக நான் அதிகமா தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுடைய வாஞ்சைக்காகவும் தேவனுக்கு நான் நன்றி கூறுகிறேன். இப்பொழுது நம்முடைய மத்தியில் இருக்கிற டாக்டர் திலகவதி காந்தி அவங்க நம்மளை ஜபத்தில் நடத்துவாங்க. கேக்குதுங்களா? கேக்குது சிஸ்டர். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் நாங்கள் நம்ம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில நம்முடைய சமூகத்திலே கர்த்தர் எங்களை கூட்டி சேர்த்த தயவிற்காக நாங்கள் நன்றி செலுத்துறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த சாமுவேல் புஸ்தகத்தை ஆண்டவரே நாங்கள் படிக்க கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு வழிவாசல்களை திறந்து கொடுத்திருக்கிற தயவிற்காக ஆண்டவரே நாங்கள் உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தாவீது பற்றி ஆண்டவரே கர்த்தர் எங்களுக்கு இப்பொழுது நீங்க ஆண்டவரே சப்பா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறீர், நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் மைந்தனாக ஆண்டவரே நீர் வெளிப்பட்டீர். ஆண்டவரே, தாவீதின் வேறாக, தாவீதின் நட்சத்திரமாக ஆண்டவரே கர்த்தர் நீங்க ஆண்டவரே தாவீதின் சந்ததியிலே வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவரே ஐயா கர்த்தர் நீங்க தாவீதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, உமக்கு முன் அடையாளமாக ஆண்டவரே தாவீது ராஜாவை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மெய்ப்பனாக இருந்து ராஜாவாக உயர்த்தப்பட்ட தாவீது ஆண்டவரே நீங்க கூட ஆண்டவரே நல்ல மெய்ப்பனாக இருக்கிறேன் என்று சொன்னீங்க. ஆண்டவரே நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்னீங்க. நீங்க ராஜாதி ராஜா, நீங்க கர்த்தாதி கர்த்தர் நீங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். தாவீதின் வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தர் நீர் தாவீதோடு கூட இருந்தீங்க. தாவீது சென்ற விடமெல்லாம் நீங்க கூட இருந்து அவனை காப்பாற்றினீங்கன்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஆண்டவரே சப்பா நன்றி செலுத்துகிறோம். பக்கத்துணையும் பாதுகாவலா இருந்தீங்க ஆண்டவரே. அப்பா, தாவீது உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி நீங்க சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்க கூட எங்களை குறித்து நீர் அப்படி சொல்ல முடியுமா என்று நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பிடித்தமான காரியங்களை செய்ய ஆண்டவரே தாவீது ஆண்டவரே நீங்க விரும்பினது எல்லாவற்றையும் செய்தார் என்று சொன்னீங்க. அது போல கூட எங்களை குறித்து கூட கர்த்தர் சொல்லத்தக்கதாக ஆண்டவர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற காரியங்களை நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு நீங்க கிருபையும் பலத்தையும் அருளி செய்யும் படிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அநேக காரியங்களை தாவீதோட வாழ்க்கையில இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீங்க. தாவீது செய்த தவறுகளை நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளவும் ஆண்டவரே அப்பா தாவீதை எங்களுக்கு ஒரு படிப்பினையாக வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை உண்மை நம்பி இருந்த தாவீது ஆண்டவரை சப்பா எல்லா காரியங்களிலும் எல்லா வேலைகளிலும் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று ஆண்டவரை எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உண்மை சார்ந்து இருக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுத்தீங்க தாவீதுக்கு. ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவரை அந்த கிருபை நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை பாதகமான சாதகமான எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நாங்கள் உண்மையே சார்ந்திருக்க சூழ்நிலைகளை பார்க்காதபடிக்கு உண்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களையும் நீங்க சொல்லணும் ஆண்டவரே. அப்பா, என் இருதயத்துக்கு ஏற்றவள் என்று எங்களை குறித்து சொல்லணும் ஆண்டவரே. எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரே எங்களை குறித்து எங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து நீர் சாட்சி சொல்லத்தக்கதாக நாங்கள் காணப்பட கிருபை தாங்க. ஆண்டவரே ஈசப்பா, எங்களோடு ஆண்டவரே ஈசப்பா நீங்க பேசுகிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். அண்ணன் மூலமாக நீங்க பேசுகிற தயவிற்காக நன்றி. ஆண்டவரே ஈசப்பா, எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த நெட் ப்ராப்ளம் எதுவும் வராதபடிக்கு கர்த்தர் நீர் காத்துக்கொள்ளும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்க இந்த நேரம் முழுமையும் நீங்க பொறுப்படுத்திக்கங்க. துதிகன மகிமை யாவையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you so much, Sister Tilagavadi, for that meaningful prayer. நம்ம நேத்து துவங்கும் பொழுது 2 சாமுவேல் புத்தகத்தினுடைய துவக்கத்துல சவுலுடைய மரணத்துக்கு தாவீது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது நேத்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 1 சாமுவேலுடைய கடைசி அதிகாரத்துல கடைசி பகுதியில நம்ம பார்க்கிறோம் எப்படி பரிதாபமாக சவுல் செத்து போனார், அதற்கு முன்பாக எப்படி யோனத்தான் கொல்லப்பட்டார் என்றெல்லாம் வாசிச்சோம். அதை கேட்கும் பொழுது தாவீதுக்கு இருந்த அந்த ரெஸ்பான்ஸ் ரியாக்ஷன் ஒருவேளை ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்க வேண்டியதில்லை, ஆனாலும் அது ரொம்ப லைட்டா எடுத்துருந்துக்கலாம். பட் டேவிட் வாஸ் நாட் லைக் தட் என்று நம்ம பார்த்தோம். எவ்வளவு மனதுருக்கத்தோடு கூட யோசிக்கிறார். அண்ட் அவன் போய் சொல்றான், அமலேக்கன் சொல்லி
நான் தான் கொண்டேன்னு சொல்லி சொல்லும் பொழுது அவனையும் கொண்டு போடுற அளவுக்கு இருந்தாலும் சொல்லி நம்ம பார்க்கலாம். அதனால நம்ம நேற்று பார்க்கும் பொழுது இந்த முதல் 10 அதிகாரங்கள்ல தாவீதினுடைய இந்த மகிமையான வெற்றிகள் மட்டுமல்ல, மகிமையான வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கிறது. சகோதரி பல வசனங்கள் சொல்லி கோட் பண்ணி சொன்னாங்க. ஆண்டவராகிய இயேசுவானவரும் தாவீதின் குமாரன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தாவீதை பார்க்கும் பொழுது நம்ம அவருடைய கேரக்டர் வந்து கண்டிப்பா நம்ம நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை தொடர்ந்து தாவீது சந்தித்த வித்தியாசமான மனிதர்கள், அவருடைய வாழ்க்கையில சந்தித்த மனிதர்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ரொம்ப ஷார்ப் ஆகணும்னா இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் நம்மளை சந்திக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம எப்படி பழகுறோம், எப்படி அதுல ரியாக்ட் பண்றோம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியம். துவக்கத்திலே சொன்னது போல வந்து அமலேக்கியன் தாவீது பெரிய கிஃப்டை வாங்கிடுவான், பெரிய பேரை வாங்கிடுவான்னு நினைச்சிட்டு அவருடைய கிரௌனே தூக்கிட்டு ஓடி வந்து கொடுத்த மாதிரி ஒரு வாலிபன் சொல்றான். பட் தாவீது வந்து அப்படி கிரௌனை தூக்குறதுக்கு விருப்பமே இல்லை. அது பிறகு அபினேர் அவர் வந்து சவுலுடைய மகனை ராஜாவாக்கிட்டு அவங்களுக்குள்ள இருக்க தகராறுனால இங்க வந்து நான் உன்னோட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி சொல்றாரு. அவனை வந்து தாவீதனுடைய மக்கள் கொலை செய்யும் பொழுது தாவீதனுடைய ரியாக்ஷன்ஸ், இப்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் நம்மளுடைய வாழ்க்கையில குறுக்கிடுறாங்க. ஒரு சிலர் ரொம்ப நல்லவங்களாக, நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கறவங்களாக, நமக்கு ஒரு பெரிய பிளெஸிங்கா இருக்காங்க நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சிலர் நம்மளுடைய ஃபெய்த்தை டெஸ்ட் பண்றாங்க, நம்மளுடைய உண்மையான அன்பை டெஸ்ட் பண்றாங்க, நம்மளுடைய தாழ்மையை அவங்க டெஸ்ட் பண்றாங்க என்பதை மறந்து போக வேண்டாம். அது எப்பவுமே நம்ம மனசுல வைக்க வேண்டிய ஒரு காரியம். காரணம், கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டுமல்ல, சாதாரணமாக உலகத்துல நம்ம வாழும் பொழுது பலதரப்பட்ட மக்களை நம்ம சந்திக்கணும் என்பது மறந்து போகக்கூடாது. இயேசுவானவரும் இந்த உலகத்துல இருக்கும் பொழுது அப்படியாக நன்மை செய்தவரோட சுற்றி திரிந்தாலும் கூட பலதரப்பட்ட மக்களை அவருடைய வாழ்க்கையில சந்தித்த நம்ம அறிந்திருக்கிறோம். தாவீது எப்படி ரியாக்ட் பண்ணார் என்பதை நேற்று சில காரியங்கள் பார்த்தோம். மூன்றாவது காரியமாக அவருக்கு பிரிவிலேஜஸ், பொசிஷன்ஸ் முக்கியமாக தெரியப்படவே இல்லை. தாவீது போய் வேகமா போய் அந்த ராஜ்யத்தை பிடிச்சிடணும் அல்லது தனக்குன்னு ஒரு பெரிய இடத்தை கட்டிடணும்னு சொல்றது மாதிரி அவர் செய்த மாதிரி தெரியல. தேவனிடத்துல கேட்கிறாரு, தேவனுடைய வழிநடத்துல பார்க்கிறாரு. அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான் அதிக முக்கியமா காணப்படுகிறது. ஆண்டவருடைய துணையோடு கூட மக்களுக்கு உதவி செய்யணும், மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற மனப்போக்கு அங்க இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பைபிள் ஸ்டடி முடிஞ்ச பிறகு ஒரு சிலர் அதை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி யங் பீப்புள் மென்ஷன் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம், யங் பீப்புள் அதை கான்ஸ்டன்டா மனசுல வைக்கிறது மிக மிக அவசியம். ஒருவேளை சர்வீஸ்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டு பிறகு நம்ம லைஃப்ல செட்டில் ஆன பிறகு நமக்கு ஒரு பொசிஷன்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. இப்ப நம்ம ஜபத்தில் நடத்தின டாக்டர் திலகவதி பற்றி நீங்க கேட்டீங்கன்னா, ஐ கேன் டெல் யூ மெனி மெனி கிரேட் திங்ஸ். பட் அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா ஜஸ்ட் நத்திங், அதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை சொல்லிட்டு. she was a leading medical doctor in Chennai, and that's what I'm saying. பொசிஷன்ஸ் அண்ட் பவர் என்று பார்க்கும் பொழுது இன்னைக்கு சர்ச்சஸ்ல, மினிஸ்ட்ரியில மக்கள் அடிச்சு பிடிச்சு பொசிஷன்ஸையும் ப்ரிவிலேஜஸையும் பார்க்கும் பொழுது கவலையா இருக்கிறது. அதுக்கு ஒரு காரணம் என்னவென்றால், அவங்களுடைய யங் ஏஜ்ல ஒழுங்கா அதை ப்ராசஸ் பண்ணல. எய்தர் அப்படியே சப்ரஸ் பண்ணியே வச்சிருந்திருப்பாங்க. அதை நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன். கிரிக்கெட் டீம்ல போய் சேர்ந்திருப்பான், அவனை கேப்டனா போடல, அது அவனுக்கு ரொம்ப கவலையா இருந்திருக்கும். கொயர்ல போய் சேர்ந்திருப்பான், கொயர்ல லீடரா மாத்தல, அதனால அவனுக்கு அப்படியே சப்ரஸிவா இருக்கும். ஒரு கமிட்டில இருந்திருப்பான், அவனை செக்ரட்டரியா போட்டிருக்க மாட்டாங்க, பிரசிடண்டா போட்டிருக்க மாட்டாங்க, அது அப்படியே சப்ரஸிவா இருக்கும். அப்படியே இருந்து 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 என்னைக்காவது ஒரு நாள் வந்து டே நீ வாடா, உனக்கு கேப்டனா கொடுக்க போறேன், அவனை இது செய்ய போறேன்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், டபார்னு சொல்லி அவனுக்கு தலையும் புரிய மாட்டேங்குது, காலும் புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு சிலர் இதை ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணாதனால, யங் ஏஜ்ல ப்ராசஸ் பண்ணாதனால ஃபியூச்சர் டேஸ்ல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நேத்து ஒரு சில நம்முடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் ரெஸ்பாண்ட் பண்ணதை கேட்கும் பொழுது ஐ எம் ரியலி தேங்கிங் காட். தட்ஸ் வாட் எக்ஸாக்ட்லி வி ப்ரே ஃபார் யூ. நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக, தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவுக்காக எல்லாவற்றையும் செய்ய நான் ஆவலா இருக்கிறேன். எனக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜஸ் முக்கியம் கிடையாது, பொசிஷன்ஸ் முக்கியம் கிடையாது.
ஐ வாண்ட் டு சர்வ் த லார்ட் என்ற ஒரு எண்ணத்தை வந்து நம்ம தாவீதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு பார்க்க போகிற மீதி 5 அதிகாரங்கள் நம்ம நேற்று பிரித்தோம். முதல் 10 அதிகாரங்கள் ஒரு பகுதியாகவும் 11ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய பர்சனல் டிஃபீட்ஸ் நாளைக்கு பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்பாக தொடர்ச்சியாக அவருடைய விக்டரிஸை நம்ம இன்னைக்கு நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதை 3 பிரிவா நான் பிரிக்க விரும்புகிறேன். 6ஆம் அதிகாரமும் 7ஆம் அதிகாரமும் தேவனுடைய அந்த உடன்படிக்கை பெட்டிய கொண்டு வரதை குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி. எவ்வளவு பயத்தோடும் பயபக்தியோடும் அது செய்யப்பட வேண்டும், அதுல எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதை நம்ம பார்க்க போகிறோம். 8ஆம் அதிகாரம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் நான் நோட் பண்ணிருக்கேன். தாவீது என்ற பெயரே 21 முறை வருது. மற்ற சாப்டர்ஸ்ல நீங்க பார்க்க மாட்டீங்க. அந்த சாப்டர்ல மட்டும் அப்படி இருக்குது. தட் மீன்ஸ் filled with டேவிட் உடைய விக்டரிஸ், அதாவது அவனுடைய அப்படியே அந்த என்லார்ஜ்மெண்ட் போகிறத நம்ம பார்க்க முடியும். 8வது அதிகாரத்துல இட்ஸ் அவருடைய டெரிட்டரி அப்படியே வளர்ந்து போகிறத நம்ம பார்க்க முடிகிறது. 9, 10 அத ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் சாப்டர். கைண்ட்னஸ். தாவீது அவ்வளவு எல்லா அவருடைய டெரிட்டரிலாம் எல்லா ஜான பிறகும் அந்த உண்மையான ஒரு அன்பும் அவருக்கு இருந்த அந்த தயவு குணம் மனசுல இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. ஒருத்தர் அதை அக்செப்ட் பண்ணாரு, இன்னொருத்தர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதான் நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்க போகிறோம். இந்த தலைப்புல இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்போம். இதுல இந்த எருசலேமை மையமாக வைத்து தாவீது தன்னுடைய பணியை செய்ய துவங்கிவிட்டார். எருசலேமுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதோடு கூட தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்ச தாவீதுக்கு இருந்ததாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்படி இருக்கும் பொழுது தேவன் அவரோடு கூட இடைப்பட்டு சொன்ன வார்த்தையை தான் இப்ப நம்ம வாசிக்க கேட்க போறோம். 7ஆம் அதிகாரத்தை மிக முக்கியமான ஒரு அதிகாரம். இன் டர்ம்ஸ் ஆஃப் தேவன் தாவீதின் மேல வைத்திருக்கிற அந்த எண்ணத்துல வைத்திருக்க காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய மத்தியில இருக்க தம்பி அஜித், அவங்க அண்ணாமலை யூனிவர்சிட்டியில PhD பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க நமக்காக இந்த வேத பகுதியை வாசிப்பாங்க. 2 சாமுவேல் 7வது அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 29 வரை. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாயிருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. இனி தாவீது உம்மிடத்தில் சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நீர் உமது அடியானை அறிவீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியேனுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். ஆகையால் தேவனாகிய கர்த்தரே, நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரானவர் இல்லை. உம்மை தவிர வேறு தேவனும் இல்லை. உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு நிகரான ஜனமும் உண்டோ? பூலோகத்து ஜாதிகளில் இந்த ஒரே ஜாதியை தேவன் தமக்கு ஜனமாக மீட்கிறதற்கும் தமக்கு கீர்த்தி விளங்க பண்ணுகிறதற்கும் ஏற்பட்டாரே. தேவரீர் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த உம்முடைய ஜனத்திற்கு முன்பாக பயங்கரமான பெரிய காரியங்களை நடத்தி உம்முடைய தேசத்திற்கும் அதிலிருந்த ஜாதிகளுக்கும் அவர்கள் தேவர்களுக்கும் உமது மகிமையை விளங்கச் செய்து உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உம்முடைய ஜனமாயிருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியேனையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும். அப்படியே சேனைகளின் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. உமது அடியேனாகிய தாவீதின் வீடு உமக்கு முன்பாக நிலை நிற்பதாக.
உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானின் செவிக்கு வெளிப்படுத்தினீர். ஆகையால் உம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனதைரியம் கிடைத்தது. இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இப்போதும் உமது அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். ஆமென். 6, 7 அதிகாரங்கள் நம்ம சேர்த்து படிக்கிறது நல்லது. ஒருவேளை 7ஆம் அதிகாரத்தை நம்ம தனியா பார்த்தோம்னு சொன்னோம்னா, தேவன் தாவீதோடு கூட இடைப்பட்டான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது எங்கன்னு சொன்னோம்னா, எருசலேம் பட்டணத்துல. எருசலேம்ல தாவீது செட்டில் ஆன பிறகு வாசிக்கக்கூடிய காரியம். அதற்கு முன்பாக எருசலேம் எப்படி அவர் படித்தார்னு சொல்லி நம்ம நேத்தே பார்த்தோம். அது ஏதோ ஒரு பட்டணத்தை பிடிச்ச மாதிரி நம்ம நினைக்க கூடாது. தேவனுடைய ஒரு பெரிய வழிநடத்தின்படி தேவனுடைய திட்டத்தை வைத்து தன்னுடைய பேஸ் என்ன என்பதை தீர்மானிக்கும் பொழுது அது சீயோன், தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பட்டணத்தை அவர் கருதினான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில அதை அபியாசப்படுத்தும் பொழுது நம்ம ஒரு பெரிய கேபிட்டலை கட்டணும், பெரிய அதெல்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. தேவனுடைய வல்லமை காணப்படக்கூடிய, தேவனுடைய பிரசன்னம் காணப்படக்கூடிய, தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கத்தக்கதான ஒரு இடத்தை நம்ம நினைப்பது மிக மிக அவசியம். பைபிள்ல குறிப்பாக பழைய ஏற்பாட்டுல இடங்கள் முக்கியம், அது மறந்து போக வேண்டாம். பிளேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனாலதான் தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது கானானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது இட்ஸ் அ பிளேஸ். அதுக்கு பிறகு பீப்புள், நம்ம பீப்புளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். புதிய ஏற்பாட்டுல அதிகமா பீப்புளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். பிளேஸ்க்கு அதிகமா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. ஆனாலும் பைபிளை நம்ம கேர்ஃபுல்லா படிச்சு பார்க்கும் பொழுது there is an importance of place என்பதை நம்ம பார்க்கலாம். 6ஆம் அதிகாரம் இப்படியா துவங்கிறது. பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அவர் செட்டில் ஆயிட்டாரு. அதன் பின்பு அவர் 2 பக்கமும் சவுலுடைய கூட்டத்தாருக்கும் யூதாவுடைய கூட்டத்தாருக்கும் சண்டை போட்டு கொண்டிருக்கிற எல்லாத்தையும் பீஸ்ஃபுல்லா முடிச்சு எல்லாமே செட்டில் ஆன பிறகு அவர் தேவனுடைய 2ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கேருபைகளின் நடுவே வாசமா இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாளையத் இருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அபினாத்தின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினாத்தின் குமாராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. So it was a good intention. அங்க தேவனுடைய பெட்டி இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவன் இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட பண்ண உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தத்தக்கதாக இந்த பிளேஸ் ஆஃப் டென்ட்னு சொல்லிட்டு அவங்க பல இடங்கள்ல போகும்பொழுது டென்ட் போட்டுட்டு அதை தேவனுக்கு முக்கியமா கொடுப்பாங்க. அந்த இடத்துல அதை வைக்க வேண்டும். அது தேவன் கொடுத்த ஒரு கட்டளை. அதன் பின்பு இப்பொழுது ராஜாக்களுடைய காலத்துக்குள்ள வந்துட்டாங்க. எக்ஸடஸ் 25ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுதே அதில் நம்ம பார்க்கிறோம் அவங்க என்ன செய்ய வேண்டும் என்று. இங்க பார்த்தோம்னா அதுக்கு ஒரு புதுசா ஒரு வண்டியை செஞ்சு, ஒரு ரதத்தை செஞ்சு அதை மாடு வைத்து நடத்தி கொண்டு போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆனா எகிப்திலிருந்து வந்த பின்பு அவங்க அந்த தேவனுடைய கட்டளை பெற்றுக்கொண்ட பின்பு யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல இப்படியாக கொடுக்கப்படுகிறது. நீங்க ஒரு புது வண்டியை வச்சு மாடை வச்சு கொண்டு போகணும்னு சொல்லி கொடுக்கப்படவே இல்லை. நல்லா கவனிச்சு பாருங்க. 14-15 யாத்திராகமம் 24-14-15 அந்த தண்டுகளால் பெட்டியை சுமக்கும்படி அவைகளை பெட்டியின் பக்கத்தில் இருக்கும் வளையங்களில் பாய்ச்ச கடவாய். அந்த தண்டுகள் பெட்டியிலிருந்து கலட்டப்படாமல் அதன் வளையங்களில் இருக்க வேண்டும். 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து
அவைகளை அதை 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சொல்லி அதை தூக்கிட்டு போகணும். ஆசாரியர்கள் அவங்களுடைய 4 பேர் சேர்ந்து அதை தூக்கிட்டு போக வேண்டியது. இட்ஸ் நாட் வெரி ஹெவி. ஆனா இங்க என்னன்னு தெரியல, மறந்துட்டாங்களா அல்லது they think they are smart. ஒரு புது வண்டி நம்ம செய்வோம், மாடு வச்சு நம்ம கொண்டு போகணும் சொல்லி அவங்க தீர்மானிச்சிருக்காங்க. ஆனா கொடுக்கப்பட்ட காரியம் என்னன்னா அது அவங்க தோல்ல தூக்கிட்டு போக வேண்டியது. ஸோ ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் அவங்க அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஏற்றி அதை கிபியாவில் இருக்கிற அனதாபின் வீட்டிலிருந்து நடத்தி கொண்டு வருகிற போது அகியோ பெட்டிக்கு முன்னாலே நடந்தான். தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் யாவரும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட சகலவித கீத வாக்கியங்களோடும் சுரமண்டலமும் தம்புரோடும் வீணை கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி போனார்கள். அவர்கள் நாகோனின் களம் இருக்கிற இடத்திற்கு வந்த பொழுது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைந்தபடியினால் ஊசா தேவனுடைய பெட்டியின் நிமித்தமாய் தன் கையை நீட்டி அதை பிடித்தான். மற்றதெல்லாம் அவுட்வர்டா வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். புது வண்டி அண்ட் வெரி சின்சியர். 2 ஆசாரியர்களை ஒருத்தர் முன்னால போறார், ஒருத்தர் பின்னால போகிறார். அதுக்கு முன்னால போற ஆசாரியருக்கு நடுவுல ஒரு பெரிய கொயர் இருக்குது. அதுலயும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்னு பார்க்கும் பொழுது அருமையான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டுட்டு தேவனை துதித்து பாடிக்கொண்டு போகிறாங்க. எல்லாமே ஃபைன். ஆனா அந்த மாடு மிரண்டதுன்னு சொல்லி போடுகிறது. துவக்கத்திலே மிரளல, அவங்க போகும் பொழுது we do not know what happened சொல்லி மிரளும் பொழுது பின்னால போன அந்த ஆசாரியர் அவர் அந்த பெட்டியை தொடுகிறார். அப்பொழுது 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருக்கு ஊசாவின் மேல் கோபம் உண்டானது, அவனுடைய துணிவின் நிமித்தம் தேவன் அங்கே அவனை அடித்தார், அவன் அங்கே தேவனுடைய பெட்டியின் அண்டையில் செத்தான். இதை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இமீடியட் ரியாக்ஷன், இட் இஸ் டூ பேட். அவன் என்ன செஞ்சான்? அவன் பாவம் என்ன செய்வான்? மாட்டு வண்டியில இருந்து கீழே விட போற பெட்டியை தாங்கிக்கணும்னு சொல்லி செஞ்சிருக்கான். அவ்வளவுதானு சொல்லிட்டு ஹியூமன்லி ஸ்பீக்கிங் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் அப்படிதான் இருக்கும். ஆனா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, தேவன் உண்மை உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை மறந்தே போகக்கூடாது. இந்த வசனத்தை நான் வாசிக்கணும். எண்ணாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எண்ணாகமம் 4:15. பாளையம் புறப்படும் பொழுது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோஹாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு வரக்கடவர்கள். அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். நல்லா கவனிங்க, அவர்கள் சாகாதிருக்கபடிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருப்பார்கள். ஆசாரிய கூடாரத்திலே கோஹாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. So they have to carry. அதை they cannot touch. அப்படிப்பட்ட ஒரு கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கும் பொழுது இந்த மக்கள் இவ்வளவு துணிகரமா, அதாவது ஊசா செஞ்சது கண்டிப்பா தவறுதான். அதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு காரியம், கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று பேசக்கூடிய காரியத்துல கர்த்தருடைய கற்பனைகள் என்று நம்ம தெரியும் பொழுது துணிகரமா நம்மளுடைய ஐடியாஸை வைக்கக்கூடாது. அது இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டுரும், ஆண்டவருடைய பெட்டிக்கீழ விழுந்து அழுக்காயிரும், ஆண்டவருடைய பரிசுத்தத்தை நம்ம இழந்துருவோம்னு சொல்லலாம். நம்மளுடைய மைண்ட்ல, ஊசாவுடைய மைண்ட்ல வந்த மாதிரிதான் படிச்சணும்னு சொல்லிட்டு பிடிக்கக்கூடிய காரியம். ஆனா இன்னைக்கு ஈவினிங் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து யோசிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பயமும் ஒரு பயபக்தியும் வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய காரியத்தை நான் அஜாக்கிரதையா செய்யாதபடிக்கு, ரொம்ப கேஷுவலா செய்யாதபடிக்கு எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எப்பொழுதுமே நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை துவக்கத்துல அப்படிப்பட்ட பயம் இருந்துச்சு. நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது பயத்தோடு பயபக்தியோடு செய்வோம். ஆனா பழக 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 அவ்வளவுதானே, then we use our own ideas. நான் இப்படி செய்யறேன் அப்படி செய்யறேன்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்டிடியூட்டா செய்ய துவங்கிடுறோம். அது மிக தவறு. அதுக்கு ஒரு உதாரணம் கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்க லார்ட் சப்பருக்கு வரும் பொழுது, தேவனுடைய சந்நிதிக்கு வரும் பொழுது இப்பொழுதும் ஒரு சிலர் மரித்தும் போயிருக்கார்கள் சொல்றார். So they take very lightly Lord's table. தேவனுடைய பந்தி தானே, அது பாஸ்டர் கொடுக்குறாரு சொல்லிட்டு நம்ம பாஸ்டரை பாக்குறோம், அல்லது வர்ற மக்கள் எல்லாம் எப்படிப்பட்டவங்களாம் சொல்லி பார்த்துட்டு
அவங்களோட நான் பெட்டரா இருக்கேன் சிலர் நினைச்சிட்டு லார்ட் சப்பருக்கு ஒரு சிலர் போயிட்டு இருந்தாங்க கொரிந்து சபையில. இன்னைக்கும் அது நடக்கக்கூடும். அதுதான் பவுல் சொல்றாரு, உங்களில் ஒரு சிலர் மரித்தும் போனார்கள் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல அதை நம்ம படிச்சோம். அதனால நமக்கு பயங்கர எச்சரிக்கப்படுகிறோம். இந்த பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் ஊசாய் அடித்த நிமித்தம் தாவீது விசனப்பட்டு அந்த ஸ்தலத்திற்கு பெயர் கொடுறான். தாவீது அன்றைய தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டியை என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை கொண்டு போய் ஓபோத் ஏதோமின் வீட்டிலே கொண்டு போய் வைத்துட்டான். அவர் கொண்டு வர்றது பத்திரமா வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காரு. இது மாதிரி ஊசாவை அடிச்சு கொன்ன பிறகு தனக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்திற்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். இப்பதான் அவனுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கிறது. இட்ஸ் நாட் தட் இந்த பெட்டி மேல பிரச்சனை கிடையாது. பெட்டி நமக்கு ஒரு டெரர் கிடையாது. அதுல தேவனுடைய பிரச்சனை இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. எங்க போகுது அங்க ஆசீர்வாதத்தை கேட்க எல்லாமே கேள்விப்படுகிறோம். ஆனா ஊசா செஞ்சது தப்புங்கிறத கண்டிப்பா பைடன் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ 13ஆம் வசனத்துல கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த பொழுது, இப்போ அந்த மாட்டு வண்டி எல்லாம் கிடையாது. அந்த மாடுகளையே மாடுகளையும் ஆடுகளையும் அவர் பலியிட துவங்கிட்டார். கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள். நல்ல கவனிங்க, there's a difference between ஃபர்ஸ்ட்ல செஞ்சதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நல்ல டிஃபரன்ஸ் தெரியுது. இப்போ ப்ராப்பரா அதை சுமந்து கொண்டு போகிறாங்க. 6 அடி போக போக ஒரு மாடையோ அல்லது ஆடையோ வெட்டி தேவனுக்கு பலி செலுத்தி கொண்டு வருகிறான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இங்கதான் தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்கு வருகிற போது சவுலின் குமாரத்தியாக மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் ஆடுகிறதை தன் இருதயத்திலே அவமதித்தாள் என்று நம்ம வாசிக்கிறோம். இந்த கர்த்தருடைய பெட்டி வருகிறது, தாவீது மிகுந்த மகிழ்ச்சியோடு டான்ஸ் ஆடினான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அறிந்திருக்கிறோம். தாவீதை போல நம்ம நடனம் ஆடணும்னு சொல்லி எல்லாம் பாடலாம் நம்ம பாடுகிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அதுல அவருடைய மனைவியாகிய மீகா சவுலுடைய மகள் பின்பாக சேர்க்கப்பட்டு கொண்ட அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல அவ அங்கிருந்து பலகனியை திறந்து பார்க்கும் பொழுது தாவீது ராஜா ஆடிக்கொண்டு வந்ததை அவள் தன்னுடைய இருதயத்திலே அவமதித்தாள் என்று பார்க்கிறோம். 17ஆம் வசனத்தை பாருங்களேன். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதுக்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள் இருக்கிற அந்த ஸ்தலத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலிகளையும் இட்டான். அதன் பின்பு அவங்களை ஆசீர்வதித்தான் சொல்லி பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்தான். இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு போய்விட்டார்கள். 20ஆம் வசனம் முக்கியமான ஒரு வசனம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்காக திரும்பி வரும் பொழுது, so he was blessing people, எல்லாரையும் பிளஸ் பண்றாரு, குடும்பத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு. ஒரு பெரிய மகிழ்ச்சி அங்க காணப்படுகிறதா நாம் பார்க்கலாம். தென் திரும்ப வீட்டுக்கு அப்பாடா தூங்குவோம் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி வர்றதுக்காக வரல. வீட்டுக்கு வர்றதுக்கு காரணம் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதுக்காக வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்பொழுதுதான் அந்த நடந்த சம்பவத்தை இங்க நம்ம வாசிக்கிறோம். சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலத்தி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரராகிய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். பயங்கர சர்க்காஸ்டிக்கா அவர் சொன்ன காரியம் மிகுந்த வேதனையா இருக்கிறது. தாவீது தேவனுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட ஆடி பாடி போய் கொண்டிருக்கோம் சொல்லி யோசிக்கிறார். ஆனா இவனுடைய கண்களில இது என்னுடைய
சர்வன்ட் மேட்ஸ், இந்த பெண்கள் எல்லாம் சாதாரண பெண்கள் மத்தியில ராஜா ஒரு ஹாஃப் நேக்கடா டான்ஸ் ஆடிட்டு போயிட்டாரேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் எவ்வளவு மாறி இருக்குன்னு சொல்லி பாருங்க. தாவீது வந்து அவ்வளவு மகிழ்ச்சியா தேவனை ஆராதிக்கும் பொழுது இவ்வளோ தேவனை மகிமைப்படுத்தாதபடிக்கு தாவீது செஞ்ச காரியத்தை அவளுடைய பெண்களுடைய பார்வையில பார்த்ததான் நான் பார்க்கலாம். இதுல இருந்து 2-3 காரியங்கள் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். ஒண்ணு வந்து இந்த தாவீது டான்ஸ் ஆடினது போல நம்மளும் சர்ச்சில் ஆடணும்னு சொல்ற காரியத்தை நிறைய தடவை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, தாவீது சர்ச்சுக்குள்ள வந்து ஆடினதாக நம்ம பார்க்கல, அது ரோட்ல ஆடுறாரு. அது வந்து நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம ரோட்ல எல்லாம் அப்படியே பயபக்தியா நம்மளும் கிறிஸ்தவ காட்டிக்க மாட்டோம். ஆனா சர்ச்சுக்குள்ள வந்த பிறகு ஒரே ஆட்டம் தான். அதுல என்ன பிரயோஜனம்? நம்ம கிறிஸ்தவங்க மத்தியில உட்காந்துக்கிட்டு ஒரே டான்ஸ் ஆடுறது வந்து நம்ம ரொம்ப சூப்பர் ஸ்பிரிச்சுவல் காட்டுற மாதிரி தான். ஐ எம் நாட் கிரிட்டிசைசிங் எனிபடி ஃபார் தட் மேட்டர். இந்த சர்ச்சை வந்து நான் குறை சொல்லுக்க நான் சொல்லல. நீங்க சர்ச்சுக்குள்ள உட்காந்து அப்படி டான்ஸ் ஆடி ஒரேதான் ஆர்ப்பாட்டம் பண்ணீங்கன்னா, ரோட்லயும் வெளியும் இது மாதிரி நடந்துச்சுன்னா அங்கேயும் நீங்க ஆடுறதுக்கு நீங்க தேவனுடைய நாமத்தை சர்ச்சில் நீங்க மகிமைப்படுத்தினீங்கன்னா இருக்கிற சமுதாயத்திலையும் மகிமைப்படுத்தணும். வெளியே வந்து அப்படியே எனக்கும் ஆண்டவருக்கும் தொடர்பே இல்லாதபடிக்கு இருந்து விட்டு சர்ச்சில் போயிட்டு ஒரே ஆடி நானும் ஆண்டவரை துதிக்கிறேன்னு சொல்றது தவறான ஒரு காரியம். சோ தாவீதை போல நான் நடனமாடி தேவனை ஆராதிப்பேன்னு சொல்லுவது வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும். அதை மனசுல வைத்துக் கொள்வோம். 2வது காரியம், தாவீது சொல்ற பதிலையும் நம்ம பார்த்தவும் தெரியும் நமக்கு. இவங்கெல்லாம் மற்றவங்க எல்லாம் பார்க்கறது வந்து எனக்கு அற்பம். ஐ ஜஸ்ட் தேங்கிங் காட், ஐ வர்ஷிப்பிங் ஹிம். அது 2வது காரியமா நான் பார்க்க விரும்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு சிலர் அடுத்த எக்ஸ்ட்ரீம் போவோம். அதாவது கைத்தட்டி பாட மாட்டோம், கைகளை உயர்த்தி வர்ஷிப் பண்ண மாட்டோம், ஒண்ணுமே எல்லாத்துலயுமே அமைதியா இருக்கும்னு சொல்லி யோசிப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கும் see when you are conscious of others, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன பார்த்து என்ன செய்வாங்கன்னு நினைச்சிட்டு நம்ம கான்சியஸா வர்ஷிப் பண்ணனா, தேவனை மகிமைப்படுத்தணும்னா we have this problem. மற்றவங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வேண்டாம். அதே மாதிரி வர்ஷிப் லீடர்ஸ் சொல்ற பொழுதும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். இன்னைக்கு நீங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர் துதிக்கலன்னா உங்க கையெல்லாம் இதா ரொம்ப திட்டுறது, அது ரொம்ப அசிங்கமா பேசுறது, நீங்க எழும்பி நின்று ஆண்டவரை வர்ஷிப் பண்ணலன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டு ரொம்ப ஒரு I hear people saying like that. I feel extremely sorry. Worship leaders, அந்த ஒரு எமோஷன் வந்த பிறகு, அந்த ட்ரம்ஸ் மியூசிக் வந்த பிறகு என்ன பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. I have heard people saying, I feel sorry for them. ஐயா, நீ ஆண்டவரை வர்ஷிப் பண்ண வந்திருக்கியா அல்லது போட்டு உன்னுடைய அந்த வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறியா சொல்லிட்டு மக்களை கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கிறது. நீ கையை உயர்த்தலன்னா அவ்வளவுதான், உனக்கு ஒண்ணுமே ஆசீர்வாதமே கிடையாது சொல்லி திட்டுறவங்க உண்டு. நிறைய பேர் இன்னைக்கு வர்ஷிப் லீடர்ஸ் காங்கிரிகேஷனை திட்டுறதை நம்ம பார்க்க முடிகிறது. That is very unfortunate. We have to be very, very careful. It should be very spontaneous. அதாவது வர்ஷிப் பண்றவங்க வந்து மற்றவங்களை பார்த்து ஃபீல் பண்ணாதபடிக்கு ஆண்டவரை வர்ஷிப் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு விடுதலையோடு கூட வர்ஷிப் பண்ணணும். அதே போல வர்ஷிப்பை நம்ம லீட் பண்றவங்க அல்லது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குலாம் நம்ம கடந்து போகும் பொழுது we need to be controlled. அதுதான் நம்ம 1 கொரிந்தியர் புத்தகத்துல படிச்சோம். எதையுமே ஒரு சிரமத்தோடு செய்யணும். அதாவது 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்துல செய்யும் பொழுது பார்க்கிறோம். அதை ப்ராப்பராக செய்யணும், டீசென்டாக செய்யணும் என்பதை நம்ம வாசிக்கணும். டீசென்ட் சொல்லும்போது இட்ஸ் நாட் தட் அப்படியே எல்லாம் குவைட்டா இருந்தது அப்படியே அமைதியா இருக்கிறதா நான் அந்த பகுதியில வாசிக்கிறோம். அது மாதிரி தீர்க்கதரிசனம் சொல்றவங்க லீடர்ஸா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் உன்னுடைய ஆவி உன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். நீ ஆவியோடு வர்ஷிப் பண்றேன்னு சொல்லும் பொழுது இட்ஸ் நாட் தட் இஷ்டத்துக்கு எதுவும் பண்ணலான்னு கிடையாது. We have to be very careful. I am not criticizing David's worship. I only criticize that lady's perspective. அதனால தேவன் அவளுக்கு ஆசீர்வாதமே கொடுக்க முடியாதபடிக்கு மீகாளுக்கு மரணம் அடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாத இருந்ததுன்னு சொல்லுது. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அது வந்து ஒரு சாபமா இருக்கிறது தான், சாபத்தோட இருந்தான்னு சொல்றதுதான் அந்த பிரைஸ் சொல்றது. அதனால தயவுசெய்து இன்னைக்கும் யாருக்காவது குழந்தைங்க இல்லைன்னா ஒன்னு சாபமாயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்னைக்கு பெண்கள் குழந்தைகள் இல்லாதபடிக்கு இருக்கிற சகோதரிகள் நம்மளுடைய குடும்பங்கள்ல உண்டு, நம்மளுடைய சர்ச்சஸ்ல உண்டு, நம்மளுடைய ஐக்கியத்துல உண்டு. தயவுசெய்து இந்த மாதிரி மீகால் செஞ்ச தப்புனால இருக்கிறது போல நினைக்க வேண்டாம். பட் பழைய ஏற்பாட்டுல
அது சாபத்தை குறிக்கிறதாக காணப்படுகிறது. இதுல இருந்து நம்ம கற்றுக்கொண்ட மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, தேவனை ஆராதிப்பது என்பது வெளிப்பிரகாரமா இருக்கலாம், உள்ளானவத்துல இருக்கலாம். அதுல மிக முக்கியமானது ஒரு விடுதலையோடு கூட, உண்மையோடு கூட ஆராதிக்கணும். மற்ற பெண்கள் எல்லாம் உன்னை பார்த்தாங்களே, நீ இப்படி டான்ஸ் ஆடி எங்களுடைய ராஜா வந்து இவ்வளவு கேவலப்பட்டு போயிட்டாரேன்னு சொன்னது வந்து மிக வருத்தமான ஒரு கமெண்ட், மிக வருத்தமான ஒரு கமெண்ட். சரி, ரொம்ப நேரம் 6ஆம் அதிகாரத்துக்கு நேரம் எடுத்துட்டோம். 7ஆம் அதிகாரம் ஒரு உன்னதமான அதிகாரம், நேரம் எடுத்து நம்ம படிக்க வேண்டிய ஒரு காரியம். 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்து அவனுடைய எல்லா சத்துருக்களும் அவனை நீங்களாக்கி இளைப்பாறுதல் பண்ண பொழுது, அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கையில் தாவீது ராஜா தீர்க்கதரிசியாக நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும் பொழுது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறதே. உடனே நாத்தான் சொல்றாரு, நீ போய் உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடே இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி சொல்லி, நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமா இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமலும் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன் சொல்லிட்டு ஆண்டவர் அவனை கேட்கிறார், is it that you are going to have a temple for me? இந்த பகுதி முழுவதும் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 17ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பார்க்கும் பொழுது நாத்தான் சொல்றாரு, நீ சொல்றது ரைட் தான், நீ உனக்கு இருக்கிறது நல்ல ஒரு பெரிய அருமையான ஒரு வீட்டுல தங்கியிருக்க, ஆனா ஆண்டவருடைய பெட்டி வந்து அப்படி சரியா இல்லை, ஆண்டவருடைய ஆலயத்தை நல்லா கட்டணும்னு சொல்லிட்டு, உனக்கு இருக்கிற விருப்பம் சரிதான், நீ செய்யலாம்னு சொன்னாரு. ஆனா தேவன் வித்தியாசமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அது வந்து we have to understand. இதுலயும் நம்ம ஒரு சில பிரின்சிபல்ஸ் நம்ம பார்க்கணும். சர்ச்சஸ் சொல்லும் பொழுது இன்னைக்கு கோடிக்கணக்கான பணம் சர்ச்சஸ அழகுபடுத்துவதும், சர்ச்சஸ்ல அப்படியே அந்த மேல மேல கட்டி 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 என் வீடோட ஆண்டவருடைய ஆலயம் பெருசா இருக்கும். தட்ஸ் குட், அது என்ன நல்ல எண்ணம் தான், தாவீதை போல இருக்கணும். ஆனா இன்னைக்கு கோடிக்கணக்கான பணத்தை ஆலயத்துல இன்வெஸ்ட் பண்ணுவது சரியான்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். சாலமோன் மூலமாக தேவன் கட்ட போகிறார் என்ற சத்தியத்தை தாவீதுக்கு மிக தெளிவா கூறுகிறார். அதுல சொல்லும் பொழுது ஆண்டவருடைய திட்டம் என்னன்னா, நீ ரத்தம் சிந்தி மக்களை அழித்து வாழ்ந்து கொண்டிருக்க. ஆண்டவர் சொல்றது வந்து, நான் வந்து நீ செய்யறது தப்பு நான் சொல்லல, உன்னுடைய பணி இது, ஆனா உன்னுடைய குமாரன் வந்து அதை செய்வான், அதை கேட்ட காரியங்களை நீ செய்யன்னு சொல்லிட்டு நாத்தான் மூலமாக அவர் சொன்னதாக நம்ம பார்க்கலாம். அப்பொழுதுதான் தாவீது இந்த காரியத்தை அருமையான ஒரு காரியத்தை நினைத்து பார்த்து தேவனுக்கு நன்றி கூறினதாக நம்ம பார்க்கலாம். நம்ம இப்ப வாசிக்க கேட்ட பகுதி அதுதான். அவர் தேவனுக்கு மகிமைப்படுத்தத்தக்கதாக, ஆண்டவரே நீர் இவ்வளவு மகிமையான காரியத்தை சொல்லியிருக்கிறேன்னு சொல்லிட்டு நேரம் எடுத்து நீங்க 7ஆம் அதிகாரத்தை படிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். நம்ம ஒவ்வொருவரும் இந்த 7ஆம் அதிகாரத்தை நமக்கு சொந்தமாக்கலாம் கண்டிப்பாகவே. அதனால இந்த பகுதியை வாசிக்கணும்னு சொல்லி நான் யோசிக்கும் பொழுதே எனக்கு எல்லா பயத்தோடும் பயபக்தியோட தான் நான் நினைச்சேன். இந்த பேசேஜ் வந்து இட்ஸ் a very powerful passage in terms of the holy God. பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு சாதாரண மனுஷனோடு கூட, தாவீது சொல்வது போல, மனுஷர் முறைமையிலே சொன்னீரே, மனுஷர் முறைமையிலே சொன்னீரே. அண்ட் இன்னொரு அப்சர்வேஷன் என்ன, என்றென்றைக்கும், ஃபார் எவர் என்ற வேர்டு வந்து 7 முறை இந்த அதிகாரத்துல வருகிறது. என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் சொல்லிட்டு பல விதங்களிலே அந்த வார்த்தை உபயோகிக்கப்பட்டு நம்ம பார்க்கலாம். 13ஆம் வசனத்துல, அவன் என் நாமத்துக்கு என்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆண்டவர் தாவீதுனுடைய குமாரனை குறித்து சொல்லும் பொழுது அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதே மாதிரிதான் 16ஆம் வசனத்துல, உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜஸ்தானம்
என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார். அது தேவன் தாவீதுக்கு சொன்னதை நம்ம பார்க்கலாம். அதே வார்த்தைய பின்னால பார்க்கும் பொழுது தாவீதும் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். 24ஆம் வசனத்துல, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்காக. தேவன் என்ன சொன்னார்னா, உன் குமாரன் மூலமா ஆலயத்தை கட்ட போறான்னு சொன்ன சத்தியத்தை சொல்லும் பொழுது தாவீது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கிறார். தேவனுடைய ஜனம் என்றென்றைக்கும் உம்முடைய ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை திடப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். என்றென்றைக்கும் நிலவரப்படுத்த தேவரீர் சொன்னபடி செய்தருளும். 26ஆம் வசனம், கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானார் என்று சொல்லி உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமைப்படுவதாக. என்றென்றைக்கும் உம்முடைய நாமம், உம்முடைய மக்கள். Dear brothers and sisters, இன்னைக்கு நிறைய நேரத்துல நானு, எனக்கு, என் குடும்பத்திற்கு யோசிக்கக்கூடியது ரொம்ப ஜாஸ்தி அதிகரித்து கொண்டிருக்க நான் பாக்குறேன். நம்ம ஓல்ட் டெஸ்டமென்ட் அதிகமா படிச்சு கொண்டிருக்கோம். மோசையை பார்த்து அதான் தேவன் சொன்னாரு, நீ என்னை விட்டுரு, இந்த ஜனத்தை நான் அழிச்சிடுறேன், ஆனா உன் சந்ததியை நான் எடுத்து உன்னை ஆசீர்வாதத்தை உண்டாக்குவேன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே என் பேரை நீ கிறுக்கி போட்டாலும் பரவாயில்ல, தயவுசெய்து இந்த மக்களை விட்டுறாதேன்னு சொல்லி சொல்றாரு. இங்க தாவீதுக்கு சொல்றாரு, உன் மகன் மூலமா நான் பெரிய ராஜ்யத்தை கட்டப்போறேன்னு சொல்றாரு. ஆண்டவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று சொல்லி என்றென்றைக்கும் என்றென்றைக்கும் என்ற காரியத்தை அவர் குறிப்பிட்டு சொல்வதா நாம் பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை அவர் மகிமைப்படுத்துகிறத எவ்வளவோ பார்க்கிறோம். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒருவேளை வாயளவுல நல்ல நிறைய பெயர்களை சொல்லி, தேவனுடைய பெயர்களை சொல்லி உம்முடைய நாமம் மகிமைப்படுகிறதுன்னு சொல்லிட்டு தேவனை சொல்றது போதாது. உண்மையான விதத்துல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான், என்னுடைய குடும்பம் என்ற காரியங்களை போட்டு அப்படியே ரொம்ப செல்ஃபிஷா திங்க் பண்ணாதபடிக்கு விடுதலையோடு கூட தேவனுடைய நாமம், தேவனுடைய மக்கள், தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சித்தம் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட வாழ வேண்டும் என்பதை இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம். தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்த தாவீது, தேவனுடைய செய்தியை கேட்ட தாவீது அவ்வளவு அழகாக ரெஸ்பாண்ட் பண்ணான்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளீஸ் டேக் டைம். கண்டிப்பா நீங்க திரும்ப தாவீது நாத்தானுடைய வார்த்தையை கேட்ட பின்பு எப்படி ஜெபித்தார் என்பதை நீங்க வாசத்தை பார்த்து உங்களுக்கு சொந்தமாக்க வேண்டும் நான் விரும்புகிறேன். எனக்கு பிடித்தமான பகுதிகளில இது மிகுந்த பகுதி. காரணம், தாவீதனுடைய தாழ்மையும், தாவீதனுடைய உண்மையையும், தாவீதனுடைய உண்மையான ஆவிக்குரிய அனுபவத்தையும் நம்ம இங்க பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்வோம். 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது முதல் 14 வசனங்களில அவருடைய வெற்றிகள் அதிகமாக கண்டென்ஸ்டா கொடுக்கப்படுகிறது. இன்ஃபேக்ட் பின்னால இருக்கிற வெற்றிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது கூட அதை நம்ம பார்க்கலாம், நிறைய டீட்டெயிலா கொடுக்கப்பட்டிருக்கிறது. பட் இதுல ரொம்ப கண்டென்ஸ்டா ஒவ்வொரு வசனத்திலையும் எவ்வளவு வெற்றிகள் அடைந்தான்னு சொல்லதை நம்ம குறிப்பிடப்படுகிறது. நம்ம முன்னாலே சொன்னது போல தாவீது அல்லது அவன் என்ற வார்த்தையை பார்த்தீங்கன்னா 21 டைம்ஸ் வருகிறத நம்ம பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் வார், மக்கள் எல்லாம் கொன்னது அல்லது நிறைய பேர் அழித்து போனது, ஆயிரக்கணக்கான மக்கள் அழித்து போனது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரம் கிடையாது. நான் நேற்றே சொன்னேன், பழைய பாட்டுல வார் என்ற தாட் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தாட். ஏன் அன்பான ஆண்டவர் இப்படி ஆயிரக்கணக்கான மக்களை கொல்லணும் என்ற ஒரு பெரிய கேள்வி சாதாரணமா நம்ம கேட்கக்கூடிய ஒரு காரியம். ஆனா தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நாமம் என்று நம்ம சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்கும் பொழுது தாவீதனுடைய அந்த உண்மையான அர்ப்பணிப்பை நம்ம பார்க்க முடிகிறது. அவன் ஃபர்ஸ்ட்ல பெலிஸ்தியரை முறியடித்து அவளை கீழ்ப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். மோவாபியரை கீழ்ப்படுத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக ஒவ்வொருவராக அவர் தன்னுடைய டெரிட்டரிய என்லார்ஜ் பண்ணான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 11ஆம் வசனத்துல அவன் கொண்டு வந்தவர்களை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தியர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியாரிடத்திலும் ரேகாபின் குமாரனாகிய ஆதாசார் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதினாலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான்.
he dedicated all this gifts, silver, gold, வெங்கலம், இதுல முன்னால போட்டிருக்கோம், வெங்கலம் கொண்டு வந்தாங்க, திரளான வெங்கலத்தை எடுத்துக்கொண்டு வந்தான்னு சொல்லி 8ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அப்படி கொண்டு வந்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட அந்த வெங்கலத்தையும் சேர்த்து வைத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதுல இருந்து நம்ம பார்த்து காக்கிறோம்னா, ஃபியூச்சர்ல சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லா பிளெஸிங்ஸையும் தாவீது இங்க சேர்த்து வைக்கிறான்னு பார்க்கணும். இட்ஸ் நாட் சிம்பிள் வார், யாரையோ போய் அடிச்சுட்டு கொண்டு வந்தது கிடையாது. He was getting quite a lot of resources for kingdom. அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக மட்டுமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக அவர் சேர்த்து வச்சதுன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ணினான், கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான் என்று போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். Dear brothers and sisters, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது டக்குன்னு நமக்கு வர எண்ணம் என்ன? என்னுடைய கம்ஃபர்ட், என்னுடைய காரியங்கள் சொல்லிட்டு நம்ம இல்லாதபடிக்கு தேவனுக்கு அதை பிரதிஷ்டை பண்ணக்கூடிய எண்ணம் கண்டிப்பாக நமக்கு தேவை, ரொம்ப தேவை. அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். அதோடு கூட தேவன் அவரோடு கூட இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. தேவன் அவருக்கு வெற்றியை கொடுத்ததாக நம்ம பார்க்க முடிகிறது. 14ஆம் வசனத்துல தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார், அவனுக்கு வெற்றி கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு இதை பற்றி நான் பேசிட்டு இருக்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண ஒரு பகுதி என்னன்னா, ஏசாயா 54ஆம் அதிகாரத்தை இப்படியாக வாசிக்கிறோம். அது வழக்கமாகவே ஒரு பிளெஸிங் கொடுக்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய சில வசனங்கள். ஏசாயா 54:2-3 வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாக்கட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து, நீ வலபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய், உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடிவேற்றிப்பார்கள். ஸோ enlarge your tents. இது நம்ம கான்ஃபரன்சஸ்ல தீமா வச்சிருக்கிறோம் செய்யணும்னு சொல்லிட்டு, அதுல நம்ம நார்மலா திங்க் பண்ணக்கூடிய காரியம் என்னன்னா, தேவன் நம்மள இப்போ வைத்திருக்கிற இடத்துல இருந்து God wants to enlarge our tents. இந்த தாவீது ராஜா செஞ்ச காரியத்தை இந்த பகுதியில் நம்ம பார்க்கும் பொழுது very well we can relate it to ourselves. Don't be selfish. அதை நான் முன்னாலும் சொல்லிட்டு இருக்கேன். 7ஆம் அதிகாரம் it is very much God centered and it is more of eternal. ஆண்டவரே, நீ பெரிய நடக்க போற காரியத்தெல்லாம் எனக்கு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு தாவீது சொன்னார். சோ நமக்கு நித்தியத்தின் எண்ணமும் வரப்போகிற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் மற்றவங்களுக்காக நான் கொடுக்க போறேன்னு எண்ணமும் நம்ம வந்துருச்சுங்கன்னா கண்டிப்பாகவே we need to think of enlarging. It is not simply enlarging the territory ன்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி கொஞ்சமா இருந்தது கூடி இருக்கிறது அப்படின்னு யோசிக்கணும் அவசியமே கிடையாது. Then we became very உலக பிரகாரமா நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஊழியத்துல என்லார்ஜ்மெண்ட், நம்மளுடைய விஷன்ல என்லார்ஜ்மெண்ட், நம்மளுடைய கமிட்மெண்ட்ல என்லார்ஜ்மெண்ட் கண்டிப்பா நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய காரியம். ரைட்? 15ஆம் வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். 8ஆம் அதிகாரத்துக்கு போயிடுவோம். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் மிக ஒரு அருமையான ஒரு வசனம். இப்படியே தாவீது இஸ்ரவேல் அனைத்திலும் ராஜாவா இருந்தான். அவன் தன்னுடைய எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். I really like it. அவன் எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்து வந்தான். நமக்கும் ஒரு சில பொறுப்புகள் வரும் பொழுது, நல்ல காரியங்கள் வரும் பொழுது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், எல்லா ஜனத்துக்கும் நம்ம நியாயம் செய்யறோமா அல்லது குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டும் நியாயம் செய்கிறோமா? இன்னைக்கு சர்ச்சஸ்ல பாருங்களேன், நமக்கு பொசிஷன் வந்துருச்சுன்னா நம்ம காஸ்ட் பீப்புள், நம்ம வேண்டியவங்க, நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க என்று எப்படி பரிதாபமா இருக்கிறது எல்லா லெவல்லையும். I can give you very bad examples. I'm not talking about politics. I'm talking about church. எல்லா மக்களுக்கும் நியாயம் கொடுக்கிறது
மை குட்னஸ். அது ஒரு ஆவிக்குரிய தலைவனுடைய தன்மை என்பதை மறந்து போக வேண்டாம். தம்பிமார், தங்கச்சிமார், ஃபியூச்சர் டேஸ்ல தேவன் உங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கும் பொழுது, திருச்சபையில, ஊழியத்துல, சமுதாயத்துல நீங்க பொறுப்படுத்தி காரியங்களை செய்யும் பொழுது, தயவு செய்து தாவீதை போல இதை மனசுல வைத்துக் கொள்ளுங்க. எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்யணும். நீதியான காரியங்கள், நியாயமான காரியங்கள். அதை இங்கிலீஷ்ல ஈக்குவாலிட்டின்னு போட்டிருக்குது. நல்ல வேர்ட், ஈக்குவாலிட்டி. ஒரேதான் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, அல்லது ஒரேதான் ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, பணக்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று பல விதத்துல இன்னைக்கு திருச்சபையில சீரழிந்து போறதை நம்ம பார்க்கலாம். அதிலும் குறிப்பாக வேதனையா இருக்கிறது, நம்ம பைபிள் ஸ்டடியில் இருக்கிற ஒரு தம்பி ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்ல இருந்ததுனால he couldn't become a pastor. My God, where are we heading? திருச்சபையில அவன் போதகராக ஆக முடியாம போனதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேதாரனால. I can go on with a heavy heart I'm sharing. யார் செய்யறது? திருச்சபையின் தலைவர்கள் செய்யறாங்க. இவங்கெல்லாம் தாவீது ராஜாட்ட என்ன படிச்சுட்டாங்க? யோசித்து பார்க்கணும். எல்லா ஜனத்திற்கும் நியாயமும் நீதியும் செய்யக்கூடிய தன்மை எனக்கும் உங்களுக்கும் மிக மிக தேவை. அதோடு கூட மீதி இருக்க 3 வருஷங்களை பார்க்கும் பொழுது தாவீதனுடைய தலைவர்கள் அவனோடு கூட இருக்க சரியான மக்களுக்கு அவன் பொறுப்பு கொடுத்தார் என்று பார்க்கலாம். அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். எப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய மினிஸ்ட்ரி என்லார்ஜ் பண்றீங்களோ, எப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் பெற்றுக்கிறீங்களோ, அது யூ ஹேவ் டு ஷேர் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எல்லாம் நானும் சொல்லி வச்சிருக்காதபடிக்கு ஷேர் பண்ணணும். ஒரு கமெண்டேட்டர் ரொம்ப அழகா சொல்றாரு, 15 வசனத்திலிருந்து 18 வசனம் வரைக்கும் இருக்கிறதுனால மீதி இருக்க 3 வசனத்துலயும் பாத்தீங்கன்னா மற்றவங்க பேரை கொடுத்து அவன் ஆர்மிக்கு இருக்கிறான், அவன் இது செய்யறான், அவன் செய்யறான்னு சொல்லிட்டு. ஆனா ஜட்ஜ்மெண்ட் இட் இஸ் இன் டேவிட்ஸ் ஹேண்ட். அல்லது சம்திங் லைக் நீதி நியாயத்தை சொல்லக்கூடியது தாவீது. அதுக்கு வேற யாருமே வைக்கல. அவர் அதுல ஈக்குவாலிட்டி இருந்துச்சுன்னா, அதுல நியாயமும் நீதியும் இருந்துச்சுன்னா மற்றதெல்லாம் சரியா இருக்கும். சோ தயவுசெய்து நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு அததான் விட பார்க்கணும். ஆபகு புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது பார்த்தோம்ல, நீதி நியாயத்துக்கே ஒரு ஒரு அதுவே ஷேக் ஆயிருது. அப்போ நேச்சுரலா தேவனுடைய மக்களும் கஷ்டப்படுவாங்க, அந்த தேசமும் கஷ்டப்படும் சொல்லி நம்ம பார்க்கலாம். கடைசியாக இந்த 9, 10 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது நான் 2 பிரிவா பிரிச்சிருக்கிறேன். முதல் 3 காரியங்கள் பார்க்கும் பொழுது 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதுல 1ஆம் வசனம், 3ஆம் வசனம், 7ஆம் வசனத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது இதே வார்த்தையை நம்ம போடப்பட்டு நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது தாவீதின் வீட்டில் மீதி இருக்கிறான் உண்டா என்று கேட்டான். ஆக்சுவலா கொஞ்சம் அதிகாரத்துக்கு முன்னால் நம்ம படிச்சிருக்கோம், தாவீதினுடைய குமாரன் சவுலுடைய குமாரன் தாவீதுக்கு போட்டியாக வாழ்ந்து கொண்டு 7 வருஷம் இருந்தான்னு சொல்லிட்டு, அது அவருக்கு ஒரு பெரிய கோபமாகவே காணப்படல. கொஞ்ச நாளுக்கு முன்னால அவர் தேவனுக்கு முன்பாக டான்ஸ் ஆடினதுல சவுலுடைய மகா அவ்வளவு பரிதாபமா பேசினான்னு சொல்லி பாக்குறோம். ஆனா தாவீதுக்கு அதெல்லாம் மனசுல இருக்கவே இல்லை. யோனத்தானோடு கூட நான் சொன்ன வார்த்தை, நான் யோனத்தானுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணது நான் செய்ய முடியுமா என்று பார்க்கணும்னு சொல்லி சொல்றாரு. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 காரியம். இந்த ஆவிக்குரிய பசுத்தாவினுடைய நிறைவு நமக்கு வரும் பொழுது, ஆவியின் கனிகள் காணப்படும் பொழுது, நன்மை செய்வது, குட்னஸ், கைண்ட்னஸ், தட்ஸ் வெரி மச் கிஃப்ட் ஆஃப் தி ஸ்பிரிட். நம்மளுடைய முயற்சினால முடியாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர பசுத்த ஆவியானவருடைய நிறைவை நம்ம பெறும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய கனி கைண்ட்னஸ். We have to work towards it. நம்ம மற்ற மக்கள் கைண்டா இருக்கிறது போல நானும் கைண்டா இருக்குன்னு சொல்லக்கூடவே கூடாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு கனியா நம்ம பார்க்க வேண்டும். அதுதான் அந்த சவுலுடைய பேரன் பெற்றுக்கொண்டதா நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அதிகாரம். அம்மோன் புத்திரரின் ராஜா மரித்து போனான், அவன் குமாரனாகிய ஆனோன் பட்டத்துக்கு ராஜாவானான். அப்பொழுது தாவீது ஆனோனின் தகப்பனாகிய நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல நான் அவன் குமாரனுக்கு தயவு செய்வேன். வெரி இன்ட்ரெஸ்டிங். சவுல் அவனுடைய எனிமி. இந்த நாகாஸ் யாரு?
1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். இந்த நாகஸ்தான் சொன்னது, நீங்க வாங்க உங்க கண்ணை பிடுங்கிட்டு இஸ்ரவேலிலே ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவனை போய் சவுல் போய் வெற்றி சிறந்து சவுல் வந்து ராஜாவை மாறினான்னு சொல்லி பாக்குறோம். எப்படி தாவீது சொல்றாருன்னா, தாவீது சவுலை விட்டு ஓடி போகும் பொழுது நாகாஸ் அவருக்கு உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது அவருடைய பையனுக்கு ஹெல்ப் பண்ணும் பார்த்தாரு. ஆனா அவருடைய பையன் தவறான மக்களுடைய அட்வைஸை கேட்டு தாவீதனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, தாவீதனுடைய கிருபைய, அவருடைய தயவை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லாதபடிக்கு வாருக்கு போறாங்க. அது நிமித்தமாக ஆயிரக்கணக்கான மக்கள் சீரழிந்து போனதை நம்ம பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் ரொம்ப அழகா சொல்லுகிறது. தேவன் நம்மளை மன்னித்தது போல மற்றவங்களை ஒருவர் மன்னித்து உண்மையான அன்பையும் தயவையும் மற்றவங்களுக்கு காட்டணும். நல்ல வேர்ட் தமிழ்ல வந்து தயவு. we have to show. தாவீது அதுதான் செய்தார் சொல்லிட்டு இந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். தேவன் தாமே எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட சிந்தைய, மன விருப்பத்தை தருவாராக. முதலாவது கேள்வி, தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து நம்ம பேசும் பொழுது நம்மளுடைய சமுதாய வாழ்க்கையில, திருச்சபையின் வாழ்க்கையில தேவனுடைய பரிசுத்தத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். 2வது காரியம், நம்ம ஏசாயா 54ஆம் அதிகாரத்துல வாசிச்சது போல எல்லா பார்டர்ஸ் சொல்லும் பொழுது ஏதோ நம்ம எனக்கு இருந்துச்சு அவ்வளவுதான் போதும் பேசாம இருப்பேன்னு சொல்லுவோமோ, அல்லது சவுலை போல ஒரு தரிசனம் இல்லாதபடிக்கு வாழ்ந்து கொண்டிருக்குமான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். 3வது காரியம், நான் தயவுள்ளவனா இருக்குன்னு ஆசைப்படுகிறேன், ஆனா அதை அக்செப்ட் பண்ணதுக்கு மக்கள் இல்லாம இருக்காங்க என்று நம்முடைய வாழ்க்கையில ஒரு சிலரை சந்திக்க கூடும். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்கலாம். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, தாவீதினுடைய உன்னதமான குணாதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். அவரோடு நீர் இருந்து அவரை நீர் ஆசீர்வதின்னு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்தது போல நீர் எங்களோடு கூட இருந்து தாவீதை போல நாங்கள் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் அனுக்கிரகம் செய்வாராக. தொடர்ந்து நம்முடைய வேத வசனத்தை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களோடு கூட இடைப்படும். உம்முடைய நாமத்தை எங்கள் மூலமாக நீர் மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you, Pa. Thank you. Amen.